வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு பொரிய அரிசி உருண்டை செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கப்பால் 1 கப் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி நல்லா செவந்து வரணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போ நல்லா ஆறி இருக்கு. நான் மிக்சி ஜாரில் எடுத்துக்கினேன். 2 ஏலக்காய் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இது மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. இப்போ அரிசி எடுத்து அதே கப்பால் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இந்த கப்பால் அரிசி ஒரு கப் எடுத்தேன். அதே கப்பால் நம்ம 1 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் கரைஞ்சி வரட்டும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வருது. அரிசி மாவை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா கெட்டி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போ ஆறி இருக்கு. நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி உருட்டிட்டு நம்ம தேங்காய் பூவை இது மேலே சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பரான பொரிய அரிசி உருண்டை ரெடியாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.